வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம சேனல்ல இந்த ஸ்லீப் கம்பெனியோடைய ஸ்மார்ட் கிரிட் மேட்ரஸ்க்கு 2 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இந்த 2 வீடியோலையும் பல பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இதை வந்து லாங் டேர்மில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த பதிவில் ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஸ்லீப் கம்பெனியினுடைய ஸ்மார்ட் கிரிட் மேட்ரஸில் நான் படுத்து என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலையெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு நாளைக்கு நைட் எப்படியும் ஒரு 11 மணி 11:30 மணி ஆகிடும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சைக்கிளிங் போகணும், ஜாகிங் போகணும். அப்படிங்கிறப்போ சீக்கிரம் கிளம்புனா தான் வந்து சீக்கிரம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அடுத்து ஆஃபீஸ் வேலையை பார்க்க முடியும். ஸோ இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு தூங்குறதுக்குன்னு கிடைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours தான் கிடைக்கும். பட் அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம படுத்த உடனே தூங்காமல் பிறல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்மார்ட் கிரிட்டோடைய இந்த மேட்ரஸ் நான் போட்டு நான் தூங்கின ஆரம்பிச்சதுலேருந்து படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்துடுது. ஸோ எனக்கு வந்து இந்த தூங்குற லைஃப், இந்த தூக்கத்தோடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிரிட்னுடைய இந்த டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னா, நான் படுக்கிறப்போ என்னுடைய பாடியோடைய ஷேப்புக்கு ஏற்றாப்புல நான் எப்படி திரும்பி படுத்தாலும் என்னுடைய பாடியோட ஷேப்புக்கு ஏற்றாப்புல அது கொஞ்சம் வளைஞ்சு ஒரு கம்ஃபர்ட்லாம் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுனால தூங்குறப்போ எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். முக்கியமான விஷயம், மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிற ஒரு பேக்கில் ஒரு ஸ்டிஃப்னஸ்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிற அனுபவம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு இருக்குது. என்ன மாதிரி டெம்பரேச்சராக இருந்தாலுமே இந்த மேட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு கூலாக தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு ஃபோம் மேட்ரஸில் நம்ம படுத்தோம்னா நம்ம பாடியில் டெவலப் ஆகிற ஹீட் வந்து அப்படியே அந்த ஃபோமுக்குள்ளே ட்ராப் ஆகி திருப்பி வந்து உங்களுக்கு பாடிக்கே திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஒரு சூடை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மேட்ரஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பார்த்தாலே தெரியுது, ஹீட் வந்து உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆகிற மாதிரி இல்லை. படுத்து தூங்குறப்போ எந்த விதமான ஒரு ஹீட்டிங் சென்சேஷன் கண்டிப்பாக இதில் இருக்காது. டெஃபினட்டாக கூலாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பேக் பெயின் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஆனால் இந்த மேட்ரஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஒரே காரணம் இந்த மேட்ரஸ் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த மேட்ரஸ் தவிர நான் யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் என்னுடைய பாடி போஸ்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டது, இந்த மாதிரி பல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேக் பெயினும் எனக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த மேட்ரஸ் நான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாதாரண ஒரு மேட்ரஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம படுக்கிற இடம், அதிகமாக படுக்கிற இடத்துல மட்டும் ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எட்ஜில் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு தொய்வு இருக்காது. மேட்ரஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிக்னுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. எந்த விதமான ஒரு சேஞ்சும் இல்லை. ஓவராலாக இந்த மேட்ரஸ் நான் படுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ணது வந்து ஆர்த்தோ ஹைப்ரிட். ஸோ இந்த நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, எந்த மாதிரியான மேட்ரஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நிறையா விதமான மேட்ரஸ் இருக்குது. லக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். லக்ஸ் ப்ரோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதே சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் கிடைக்கும். ஆனால் ஒரு 5 star ஹோட்டலில் போய் பெட்டில் படுக்கிறப்போ ஒரு பவுன்சி ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஆர்த்தோ அப்படிங்கிறது பேக் பெயின் வராமல் தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸ். பேக் பெயின் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதுக்கு க்யூர் பண்ணக்கூடிய விதமாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் படுக்கணும் அப்படின்னா ஆர்த்தோ ப்ரோ நீங்கள் போயிடலாம். ஸோ ஆர்த்தோ ப்ரோலே ஆர்த்தோ ஹைப்ரிட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு வந்து ஃபர்மான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் ஆர்த்தோ மேட்ரஸில் எப்படி கிடைக்குதோ அதுவும் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 5 star ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஒரு பவுன்சி எஃபெக்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரஸுடைய விலை பார்த்தீங்கன்னா 15,000 45,000 வரைக்கும் போகுது. ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த விலையை கொடுத்து வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்லீப் குவாலிட்டி வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய ஸ்லீப் குவாலிட்டிக்கு நான் கொடுக்குற காசு அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ எனக்கு இது ஒர்த்தான விஷயமா தான் தெரியுது. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற மேட்ரஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதை விட இதில் எல்லா விதமான குவாலிட்டி எனக்கு இதில் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதில் சில பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரஸை வாங்கி வச்சிருவாங்க, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அதே மேட்ரஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மேட்ரஸ் நம்ம வந்து அடிக்கடி நம்ம மாற்றணும். ஆனால் இந்த மேட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 5 to 8 years வரைக்கும் நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ இந்த கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்து தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதாச்சும் இதில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறது எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லீப் குவாலிட்டி டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேக் பெயின் இஷ்யூஸ் இல்லாமல் எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப் எனக்கு கிடைக்குது. மற்ற சீப்பான மேட்ரஸில் கிடைக்கக்கூடிய இந்த குவாலிட்டியை விட இந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ப்ளஸ் இந்த ஓவரால் ஃபினிஷிங்
எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில் ஒரு ஒர்த்தான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வாங்குறப்போ இது எனக்கு பிடிக்கலன்னா என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. 100 நாள் ட்ரையல் ஆஃபர் இருக்கு. பிடிக்கல அப்படின்னா திருப்பி கொடுத்துடலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டியை அவங்க கொடுக்குறாங்க. இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு யோசிச்சோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. நார்மலா ஒரு ஃபோம் மேட்ரஸோ பஞ்சு மேட்ரஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹெவியா இருக்கு. இது வந்து வீடு அடிக்கடி மாத்துறவங்க இல்லாட்டி ஒரு ரூம்ல இன்னொரு ரூமுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கூட இது கொஞ்சம் எடுத்துட்டு போறதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் தேவைப்படுது. இந்த மேட்ரஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதை வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க நிறைய பேர் திருப்பி வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்து இது நல்லா இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்டு இந்த மேட்ரஸ் வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணதுக்கப்புறமா அவங்களும் வாங்கி அதை ஹாப்பியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ சேல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ரிப்பப்ளிக் டே சேல் இது. ஜனவரி 16 இருந்து ஜனவரி 26 வரைக்கும் சேல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சேல்லையுமே டிஸ்கவுண்ட் வேணும்னா நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கவுண்ட் கூப்பன் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். அதை நீங்கள் போட்டு அமேசான்லேயும் சரி அவங்களுடைய வெப்சைட்லேயும் சரி 2க்கான கூப்பன் 2க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அதை போட்டு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri, 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 Giri.